கரூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கம்பம் வழங்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்களும் பங்கேற்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு இன்று திருவிழா தொடங்கி ஜூன் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனையடுத்து 3 கொம்புகள் கொண்ட வேப்பமரம் பாரம்பரிய முறையில் வெட்டி எடுக்கப்பட்டு பாலமாபுரம் பகுதியில் வரப்பட்டது. பாலமாபுரத்தில் உள்ள விநாயகர் ஆலயம் முன்பாக கம்பிற்கு வேப்பலை கட்டுதல் மற்றும் பக்தர்கள் தண்ணீர், பால் ஊற்றி, மஞ்சள் ஊற்றி, குங்குமம் இட்டு வழிபட்டனர். பின்னர் மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி. கம்பத்திற்கு முன்பாக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உற்சாகமாக நடனமாடிவாறு சென்றனர். இந்த ஊர்வலமானது ஜவஹர் பஜார் கடைவீதி வழியாக மாரியம்மன் கோவிலுக்கு கம்பம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி பாரம்பரிய முறையில் நடைபெற்றது. பின்னர் கம்பத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டு இதனை அடுத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கம்பத்தை தரிசனம் செய்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் இருந்து கம்பம் மாலை அமராவதி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அமராவதி ஆற்றிலிருந்து கருப்பாய் கோயில் தெரு வழியாக ஜவஹர் பஜார் கடைவீதி வழியாக மாரியம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு கரூர் மாரியம்மன் கோவில் கம்பம் நடும் திருவிழாவானது இன்று வெகு சிறப்பாக மாலை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.